வணக்கம். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் எப்பவுமே நிறைய கூட்டம் சேரும். சனி ஞாயிறுனா அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும். வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நிறைய ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட் பேப்பர் கப்ஸ் எல்லாம் அப்படி தூர போட்டுருவாங்க. அதனால நிறைய குப்பை சேருது. அங்கே உள்ள அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு இது பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து போடணும் இல்லையா, பாவம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அங்கே உள்ள நகராட்சியில் இதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஆளாளுக்கு தெரிஞ்ச ஒரு யோசனையை சொல்லணும். அதுல எந்த யோசனை நமக்கு சரியா வருதோ அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இப்படி வர்றவங்க ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு கொஞ்சம் பணம் கட்டணும். அவங்க அவங்களோட குப்பைகளை நம்ம எங்க குப்பை தொட்டி வச்சிருப்போம்ல அதுலதான் போடணும். கிளம்பி போகும்போது டெபாசிட் தொகையை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, வேற ஒண்ணு சொல்றேன். அதாவது அவங்க கீழே பொருளை போட்டாங்கன்னா, வேஸ்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அபராதம், பெனால்ட்டி மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. இப்படி ஆளாளுக்கு சொல்லும் போது ஒருத்தர் இருந்துச்சு கோவமா ஒண்ணு சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாங்க, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு பேப்பர் கப்பை தூர போட்டா அந்த கப்பை எடுத்து அவங்க வாயிலே திணிச்சு அதையும் திங்க வைக்கணும் அப்படின்னு கோவத்துல சொல்லிடுறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது எது சரியா வரும்னு யோசிச்சு பார்க்கும்போது இவர் சொன்ன விஷயம் வித்தியாசமாப்படுது எல்லாருக்கும். அப்பதான் வேஃபர் கப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கோனைஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த பிஸ்கட் மாதிரி, அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த குப்பை பிரச்சனை அங்க ஒரு தீர்வுக்கு வந்திருக்குதுங்க. இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதனையும் வளர்ப்போம். நன்றி.